வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நாங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான ஜெல்லி மிட்டாய். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து அரை கப் அளவுங்க, 125 ml போட்டிருக்கு. இது வந்து 1 டீஸ்பூன் 15 mlங்க. இது வந்து 1 கப் அப்படின்னா 250 ml மெஷர்மெண்ட்டுங்க. இது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம அரை கப் சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அகர் பவுடர் சேர்த்திக்கலாங்க. அப்படி அகர் பவுடராக கிடைக்கலன்னா சைனா கிராஸ் வாங்கி நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது நல்லா ஊறுறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஜெல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. இல்லை நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. 1 கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள், நல்லா நுர கட்டி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பதம் செக் பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 ட்ராப்ஸ் விட்டுக்கலாங்க. நம்ம விட்ட இந்த சுகர் வந்து கரைஞ்சி போகாமல் இப்படி விரலில் எடுக்கிற அளவுக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு விரலில் எடுத்து உருட்டுற அளவுக்கு வருது. இப்போ நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் ஆல்ரெடி வச்சுட்டோங்க. செக் பண்ணும்போதே ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த அகர் மிக்சர் இதில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திரும்ப மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாங்க. சுகர் சிரப்போடு இது நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காகங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி நுர வர்ற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி மொத்தம் 3 கலர் செய்ய போகிறோங்க. அதனால் 3 பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாங்க. க்ரீன் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கலாங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச், எல்லோ ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச், எல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக ஆறுனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா 2 மணி நேரத்தில் செட் ஆகிருங்க. அப்படி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சோன்னா 5-6 மணி நேரம் ஆகுது செட் ஆகிறதுக்கு. ஒரு முக்கியமான டிப்ஸுங்க, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க எந்த காரணத்து கொண்டும். இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தோன்னா ஒரு 5-6 மணி நேரம் வரைக்கும் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்க. பாருங்கள், நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இது எப்படி எடுக்கலாங்கிற ப்ரொசீஜர் பார்க்கலாங்க. ஒரு சிசர் வச்சு ஓரத்தில் கட் பண்ணிடலாங்க. அப்போ தான் எடுக்க ஈஸியாக வரும். பாருங்கள், கத்தி நான் சுடுதண்ணியில் நனைச்சிட்டேங்க. சுடுதண்ணியில் நனைச்சா தான் ஓரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும். இந்த ஃபாயில் பேப்பர் கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், வெளியே எடுத்துட்டோம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். கத்தியை நல்லா ஹாட் வாட்டரில் நனைச்சி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம நல்லா ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம கையில் எடுத்தோன்னா கண்டிப்பாக ஒட்டுங்க. அதனால இந்த மாதிரி நம்ம சர்க்கரையில் இப்படி புரட்டி எடுத்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். ரியலாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.